திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 15. கொங்கணர் கேட்ட கேள்வி முன்னால் அழகிய மணவாளதாசன் சற்று தயங்கினான். வேகமாக ஒரு பதிலை சொல்ல அவனால் முடியவில்லை. என்ன மணவாளதாசா, என்ன யோசனை? நீங்கள் கேட்ட கேள்வியே எனக்கு புரியவில்லை பெருமானே. இதை இன்று எப்படியும் அறிந்திடாதபடி வனத்தை விட்டு வெளியே வராமல் எந்தவித நாகரீகமும் இன்றி ஆடை கூட உடுத்தாமல் ஒரு ஆதி மனிதனாவது இருக்கின்றானா? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை என்றே கருதுகின்றேன். இந்த கேள்வி இப்பொழுது எதற்கு சொல்லுகின்றேன்? மனிதனுக்குத்தான் 6 அறிவு. அதுவே 7ஆகிய பேச்சால் எட்ட வேண்டியவற்றை எட்டி 9 ஆகிய என்ற நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. 9 இறைநிலையா? வியப்பாக இருக்கிறது எனக்கு. விளக்குகிறேன், கேட்டுக்கொள். தெரிந்தா தெரியாமலோ ஒரு விவாதத்தை நீ தொடங்கிவிட்டாய். உன்னை தெளிவுபடுத்தாமல் நான் பொதிகவனம் சென்று தவம் இயற்றுவதை விட உன்னை தெளிவுபடுத்திவிட்டு செல்வதே சிறந்தது என கருதுகின்றேன். ஏனென்றால் என் சார்பில் இங்கே ஆலய பணிகளை செய்யப்போவது நீதான். அதை நீ ஈடுபாட்டோடு செய்திட வேண்டும். ஈடுபாட்டுடனும் தெளிவுடனும் செய்யும் செயல்களே காலத்தை கடந்து நிற்கும் செயல்கள். நல்லது பெருமானி, கூறுங்கள். வாசுவில் தொடங்கிய பேச்சு கிளைவிட்டு எங்கேயோ செல்வதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் நான் பேச வேண்டியதை பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஒரு காலத்தில் நானும் உன்னைப் போல் கேள்விகள் பல கேட்டவன்தான். அவ்வளவு ஏன், நான் ஒரு பேரரசனாகவும் இருந்தேன். என்னுடைய ஜாதகம் அப்படி. அதே ஜாதகம்தான் நான் உன் முன் சித்தனாகவும் மறை ஞானங்களோடு பேசுபவனாகவும் திகழ்வதற்கும் காரணம். இங்கே இப்பொழுது நான் கூறப்போகின்ற கருத்துக்கள் எங்கள் சித்தர் உலகத்தில் எல்லோராலும் சிந்திக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துகள். குறிப்பாக போகர்பினான் வாயிலாகவும் திருமூலர் கருவூரார் மூலமாகவும் நான் பெற்றவை ஏராளம். அவற்றை கூறப்போகின்றேன். இந்த உலகில் எல்லா உயிர்களுமே பஞ்சபூத கலவைதான். ஒரு சிறு புல் கூட நிலத்தில் நீரை உட்கொண்டு சூரிய கதிரால் வெப்பத்தால் தூண்டல் பெற்று பிறகு காற்றால் ஆற்றுப்படுத்தப்பட்டு வெளியாகிய பூமியின் மேற்புறத்தில் தழைத்து நிற்கின்றது. இதில் 5 வகை பூத சம்பந்தமும் வந்துவிட்டதை நீ உணரலாம். புல்லுக்கே 5 வகை பூத சம்பந்தங்கள் என்றால் மனிதனுக்கு கேட்கவே தேவையில்லை. ஆக உயிர்கள் அவ்வளவும் 5 வகை பூதங்களால் ஆனவையே. இவற்றுக்குள் அறிவு நிலைகள்தான் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று வேறுபடுகின்றன. இதில் மனிதனுக்கு மட்டுமே 6 அறிவு. இந்த 6 அறிவுதான் சிந்தனையாக, அதாவது மனசப்தமாக செயல்பட்டு சப்தம் என்கின்ற 7ஆம் கட்டமாக, அதாவது பேச்சாக வெளிப்படுகிறது. பேச்சாலேயே எட்ட வேண்டியவற்றை நாம் எட்டுகின்றோம். இப்பொழுது நாம் இங்கே வரையிலும் இதுவரை நிகழ்ந்தபடியே உள்ளது. அதுதான் நம் வாழ்வில் இப்படி எட்டுபவை என்ன என்பதே கேள்வி. சிலர் செல்வத்தை எட்டுகின்றனர், சிலர் வீரத்தை எட்டுகின்றனர், சிலர் நல்ல கல்வி ஞானத்தை எட்டுகின்றனர். இன்னும் சிலர் எது வாழ்வு என்பதே தெரியாத அர்த்தமில்லாத ஒரு வாழ்வை எட்டி வாழ்கின்றனர். இப்படி பல பல போக்குகள். ஆனால் நம் 6ஆம் அறிவால் நாம் எட்டிப்பிடிக்க வேண்டியது 9ஆகிய இறைநிலையைத்தான். 9ஆம் எண் பூரணமான ஒரு எண்ணாகும். இதை தன்னிலை தெரியாதது என்றும் கூறலாம். இதை கூட்டினாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் கழித்தாலும் இது தன்னுடைய நிலை மாறாதது. இறைவனும் தன்னிலை மாறாதவன். ஆண் பெண் இனபேதம் கடந்தவன். அதனால்தான் ஆணாக பிறந்து பெண் தன்மைக்கு ஆட்பட்ட 6 வாணியரை நமவர் என்று கூறுவர். இறைவனுக்கும் ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் அல்லவா அவன்? 1 முதல் 9 என்கின்ற எண் வரிசைக்குள் மனித வாழ்வு இந்த வகையில்தான் அடங்கியுள்ளது. இதில் 6 அறிவு கொண்டு 7ஆகிய பேச்சை கொண்டு எட்ட வேண்டியவற்றின் வரிசையில்தான் வாஸ்து ஞானமும் வருகின்றது. இது நாம் வாழும் பொழுது நலமாக வாழ்ந்திட பயன்படுகின்றது. இந்த 6ஆம் அறிவு மனிதன் வரையில், அதாவது ஆதி மனிதன் வரையில் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க வைத்து பிற உயிர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளச் செய்தது. பிறகு சப்தமிடச் செய்தது. அதுவே பேச்சு ஆனது. பேச்சு பிறகு எழுத்தானது.
இவனை மேம்படுத்த விண்ணகத்திலிருந்து ரிஷிகள் முனிவர்கள் விழைந்தனர். இவர்கள் வேதங்களின் வழி நின்று விதிகளை வகுத்து மானுடம் தழைக்க வழிவகையை செய்தனர். நம் புராண மூலங்கள் என்பதை பார்த்தால் மிருகங்களுக்கு ஒப்பான ஆதி மனிதன் என்று ஒருவனே கிடையாது. ஆதி பரம்பொருள் சக்தி விஷ்ணுவென்றும் சிவமென்றும் சக்தி என்றும் கருதப்படுகின்றது. இதில் அது ஏதாகவும் இருக்கலாம். ஒருவர் இதில் எதை வேண்டுமானாலும் பின்பற்றி அதன் வழியே நடக்கலாம். நாம் சிவமென கருதி நடப்பவன் நான். இந்த பரம்பொருள் சக்தி பிரம்மனை முதலில் படைத்தது. அவள் வசம் வேதங்களை கொடுத்து சிருஷ்டி சொல்லை தொடங்க படித்தது. பிரம்மன் சிருஷ்டியை தொடங்கினான். புல் பூண்டு முதல் புழு பூச்சி வரை சகலமும் உருவாகின. மனித இயற்கை தோன்றியது. மனித இனமும் தோன்றியது. இந்த மனித இனத்தை ரிஷிகள் வழிநடத்தினர். இனம் பெருகிய நிலையில் நாடு, அரசு, அரசன், அரசியர் தோன்றினர். அவர்களுக்கும் நெறிமுறைகள் வகுத்து அளிக்கப்பட்டன. அவையே மனு நீதி. மனுவும் ஒருவரல்ல இருவரல்ல 14 மனுக்கள். இவர்களாலே காலகதி தோன்றியது. யுகங்கள் தோன்றின. திரேதாயுகம், துவாபர யுகம், கிருதயுகம், கலியுகம் என்று அவை விளங்கின. ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொண்டவை. இதில் நாம் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கின்றோம். இந்த கலிக்கு நிர்வாகி கலிபுருஷன் என்பவன். இவனின் மந்திரிகள் விசித்திரமானவர்கள். மனித மனத்தை ஆட்கொள்ளுகின்ற பொறாமை உணர்வு, பேராசை உணர்வு, காம உணர்வு, சூதாட்ட உணர்வு, அறியாமை போன்ற மனிதர்களுக்கு எதிரானவற்றை தங்கள் குணப்பாடாக கொண்டவர்களே இவனின் மந்திரிகள். இவர்களே இந்த யுகத்தையும் மாயை கொண்டு நம்மையும் வழி நடத்துகின்றனர். ஒரு விளையாட்டுப் போட்டியில் கடினமான ஒரு கட்டத்தை வகுத்து அதை வெற்றி கொண்டதாகவே விளையாட்டில் வெற்றி பெறுவது போல நம் வாழ்வு என்னும் பாடுகளில் கலியின் இந்த குணங்களை வெற்றி கொண்டாலே நாம் வெற்றி எனும் முக்தியை பெற முடியும். இதுவும் அந்த பரம்பொருளின் செயல்தான். எனவே ஒரு மனிதன் இவர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுகின்றவன். நீயே இப்பொழுது அதற்கு காரணம். உன் கேள்விகள் அதற்கு ஆதாரம். கொங்கணர் சொன்ன செய்தி அழகிய மணவாளதாசன் ஒரு ஸ்தம்பித்து நிலைக்கு அழைத்துச் சென்றிருந்தன. மணவாளதாசா, நான் ஒரு பெரும் செய்தியை மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் உன் கேள்வி வாஸ்துவை பற்றியது. அதன் செயலாக்கம் புரிய வேண்டுமானால் இந்த செய்தி ஞானம், அதாவது பூகோள ஞானம் அவசியம். அதனால்தான் இவ்வளவு சங்கதிகளை கூறினேன். அந்த நாளிலிருந்து இன்று வரை புல் பூண்டாகட்டும், புழு பூச்சி ஆகட்டும், இல்லை பறவை மிருகமாகட்டும், அவை அன்று எப்படி இருந்தனவோ அப்படியேதான் இன்று வரை உள்ளன. அவற்றிடம் உருவிலோ செயலிலோ மாற்றங்களே கிடையாது. ஒரு புலி காலத்தால் புல்லை தின்றதாகவோ, ஒரு பாம்பு தவளையை விழுங்க மறுத்ததாகவோ வரலாறு கிடையாது. ஆனால் மனிதனை பார். 6ஆம் அறிவு என்கின்ற அறிவும், அறிவால் அவனிடம் ஏராளமான மாற்றங்கள். இவனில் நல்லவன், கெட்டவன், மிக கெட்டவன், எதுவும் அறியாதவன், மந்தன், புத்திசாலி, வீரன், கோழை, காமுகன், மலடன் என எத்தனை விதங்கள். அவ்வளவு ஏன், ஒரு நாட்டில் அதன் குடிமக்களில் ஒரு குடும்பம் எல்லா வளங்களோடும் இருக்கின்றது. ஒரு குடும்பம் தெருவில் பிச்சை எடுக்கின்றது. ஒருவன் ஏழை, ஒருவன் பணக்காரன். இதெல்லாம் எதனால்? இந்த கேள்விக்கு சிலர் கஷ்டப்பட்டு பாடுபட்டவர்கள் முன்னேறி இருக்கின்றனர், சோம்பேறிகளாய் இருந்தவர்கள் பின்தங்கிவிட்டனர் என்று ஒரு பதிலை வேகமாக கூறுவர். ஏன் ஒருவனுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு முன்னேற தோன்றியது? ஏன் இன்னொருவன் சோம்பி கிடக்கின்றான்? இந்த கேள்விகளுக்கும் அது அவன் மன அமைப்பு என்கின்ற ஒரு பதில்தான் பொதுவானதாக இருக்கும். உண்மைதான். மனிதனுடைய பலமும் மனமே, பலவீனமும் மனமே. எப்படி சிந்திக்கின்றோம், முடிவெடுக்கின்றோம் என்பதில்தான் வெற்றி தோல்வியே. இந்த சிந்திக்கும் விதத்திற்கு பின்னால் கல்வி, சூழல், பழக்க வழக்கங்கள் என்கின்ற பல காரணிகளின் ஊடே பிரதான காரணமாக ஒன்று உள்ளது. அதன் பெயர்தான் வாஸ்து. கொங்கணர் வாஸ்துவில் வந்து நிற்கவும் அழகிய மணவாளதாசன் அது எப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வியே என்று கேட்டான். அப்பன் தேனப்பனோடு கிருஷ்ணன் வரவும் வள்ளிப்பெண்ணிடம் ஒரு மலர்ச்சி. அவர்களை காணவும் நாயக்கரும் லட்சுமணனும் கூட கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பினர்.
அதாங்க ஆண்டி இப்போ குழப்பமே. என்ன குழப்பம்? தினம் என் மனையாண்டே என்கிட்ட இருந்தது எல்லாமும் சனங்க வந்து கூட்டிடுறாங்க. இவங்கிட்ட அவங்க கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க. இவனோ வீட்டுக்குள்ளார நெல் குத்து ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அம்புட்டு பேரையும் போக சொல்லி சொனப்புறான். என் பெஞ்சாதி சிந்தாமணியோ நல்ல வார்த்தை எதையாச்சும் சொல்லுடா, இப்படி வரட்டாதேங்கிறா. இடையிலே நான் மாட்டிக்கிட்டு முழுக்கி தேனப்பன் புலம்பலை தன் குருவாள் மீசையை நீவியபடியே ரசித்தார் நாயக்கர். அதே ரசனையோடு அவர் கிருஷ்ணனை பார்த்தபொழுது அவன் வள்ளிப்பண்ணோடு ஜாடி பேச்சில் இருந்தான். எலே என ஒரு செருமினார். ஐயா என்றபடியே திரும்பியவன் திரும்பிய வேகத்தில் வேட்டி அவிழும் படபடப்போடு அதை இழுத்து செருகி கட்ட முயன்றான். அவன் படபடத்து அப்போது இடையில் மின்னலைப் போல் தெரிந்த அவன் கோவணமும் வள்ளிப்பொன் வரையில் சிரிப்பை வரவழைத்து விட்டது. அது நாயக்கரை நெருடியது. எப்புள்ள, நீ ஏன் இங்கே நிக்கி என்று அவளை பார்த்து கேட்டார். பானாக்கார ஐயா தான் கூப்பிட்டாக என்று பதிலுக்கு வள்ளிப்பொன் எஸ்ஐ லட்சுமணனை பார்த்தாள். என்ன எஸ்ஐ, இவகிட்ட ஏதாவது விசாரிக்கணுமா? இல்லையா, பட்டயம் பற்றி பேசவும். இது சொனங்கி நின்று ஒரு மாதிரி பார்த்துச்சு. அப்போ இதுக்கு எதுவும் தெரியுமோன்னு எனக்குள்ள ஒரு தோராயம். ஐயா, இது ஒரு வெடலை, வெளுத்ததெல்லாம் இதுக்கு பால். உங்கள் யூனிஃபார்ம் உடுப்போட பார்க்க என்னவோ ஏதோ ஒன்று நின்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ புள்ள, போ உள்ள. இனி பெத்த மனுஷர் பேசையிலே பெராக்கு பார்க்குதே, கண்ணு மொழியை தோண்டி போடுவேன். போ உள்ள. நாயக்கர் விரட்டவும் வள்ளிப்பொன்னும் கூடையை தூக்கி கொண்டு உள்ளே ஓடிப்போனாள். அப்படி சென்ற போதிலும் அவர்கள் பேச்சை கவனிக்கும் ஆர்வம் மட்டும் அவளுக்கு தனியவில்லை. சமையல் கட்டு முகப்பு ஓரம் கதவை ஒட்டி நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்கத் தொடங்கினாள். அந்த வேளை பார்த்து கடும் இருமல் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. மற்ற அறைக்குள் படுத்திருந்த நாயக்கரின் மனைவியான பங்காரலட்சுமியின் தோய்ச்சிப்பனும் தான் அது. எல்லோரும் கவனமும் அந்த தேக்கு மரப்படிகளின் வழியாக வளைந்து மேலேறிடும் மச்ச கூடு நோக்கித்தான் சென்றது. ஆறுவே அங்கனே, எரும சத்தம் கேட்கல, போய் பாருவே என்று பொத்தம் பொதுவாக நாயக்கர் கத்தவும் 50 வயது மதிப்பான பெண் ஒருத்தி கையில் வெந்நீர் ஃப்ளாஸ்குடன் சமையல் கூடத்திலிருந்து மாடிப்படியில் ஓட்டமாக ஏறி செல்லத் தொடங்கினாள். நாயக்கரும் திரும்பி தேனப்பனிடம் வந்தார். எலே தேனா, உன் விஷயத்தை புறவு பேசுகிறேன், கொஞ்சம் கெட. நான் நம்ம எஸ்ஐயை கவனிக்கணும். சொல்லுங்கள் எஸ்ஐ, இப்போ என்ன செய்யலாம் என்று மாறினார். ஒன்றும் புரியல ஐயா. இந்த பட்டயத்தை நம்பி நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கத்துக்கு தாக்கல் கொடுத்துட்டேன். அவர் இப்போ இங்கே தென்காசி வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்காராம். நான் பட்டயம் பற்றி சொல்லவும் உடனே வாரேன்னு சொல்லி கிளம்பிவிட்டார். அவர் இங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ண நீங்கள் தான் உதவி செய்யணும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்தேன். பிறக்காத குழந்தைக்கு பேர் தேடின கதையால் இருக்குது. எப்படி பட்டயம் இல்லாமல் போகும்? ஒருவேளை வேறு எங்கிட்டும் இருக்குமோ? இல்லையா, இந்த மச்சு கூட்டுக்குள்ளத்துக்கு ஒதுக்கு பரன் இது ஒன்று தான். வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பே இல்லை. நல்லா யோசித்து சொல்லுங்க ஐயா. அது கை வெண்ணையா, நெய்க்கு நாம் அலைய வேண்டாம் ஐயா. இருவர் பேச்சும் வள்ளிப்பொன்னை படபடக்க வைத்தது. பானாக்காரரின் கடலை வயல் கிணற்றுக்குள் இவற்றை தேடி கண்டு அவை உறங்கிக் கொண்டிருப்பதாகத்தானே காவல்கார சிங்கமுத்துவின் மனைவி அலங்காரம் தூக்கி போட்டாள். ஓடிப்போய் சொல்லிவிட்டு விட அவளது மனது துடித்த பொழுது அமைதியாக நின்று கொண்டு பாடம் செய்த புலி பொம்மையை பார்த்தபடி இருந்த கிருஷ்ணன் மின்னல் வேகத்தில் அந்த தேன் நிற கண்களால் உந்தப்பட்டு துடிக்கத் தொடங்கினான். அவன் காது ஓரத்தில் கிருகிருவன வியர்வை பாம்பின் நெளிசல், நெற்றியில் சுணக்கம். ஆன்மீ என்று முயங்கியபடியே அப்படியே மலங்க குத்துக்காலிட்டு அமர்ந்தவன் மணக்கண்ணில் புலி ஒன்றை, நல்ல தும்பை காளை ஒன்று தன் கூரிய கொம்புகளால் குத்தி தூக்கி எறிய புலி ஓடிப்போகிறது. அந்த காளையின் கழுத்தில் மணி ஒன்று கட்டப்பட்டிருக்க அதன் ஒலியோடு ஒரு குகை போன்ற இருளுக்குள் புகுந்து மறைகின்றது. மறைந்த காளை உள்ளே ஒரு வெளிச்சப் பரப்பில் நுழைந்து காலை மடக்கி அமர்ந்தும் கொள்ளுகிறது. அதன் அருகில் தங்க நகைகளும்
பாலங்களும் வீசி எறிந்தது போல் சிதறி கிடக்கின்றன. இந்த காட்சி அப்படியே மெல்ல மறைந்து தலையை பற்றிய வலியும் குறைந்து வியர்வை போப்பு நின்றது. அவனுக்குள் அருள் வந்து விட்டதாக கருதி அவ்வளவு பேரும் அவனை பார்த்தபடியே நின்றிருக்க அவனும் நிமிர்ந்தான். தான் தனக்குள் கண்ட காட்சியை அப்படியே விவரித்தான். நாயக்கரும் லட்சுமணனும் விக்கிப்பில் சிக்கி பேச்சற்று போயிருந்தனர். தேனப்பனோ குழப்பத்தில் இருக்க மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த வள்ளிப்பொன் அவன் சொன்னதிலிருந்து அந்த தும்பை காளை நந்திச்சாமிதான் என்று கருதியவளாக, சாமி, உன் காவல் தான் அந்த புதையல் இருக்குதா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். எச்சை லட்சுமணனோ கிருஷ்ணனை நெருங்கி, எப்பா கிருஷ்ணா, நீ இப்போ சொன்னது நெசமாயா? உள்ளது உள்ளபடி சொன்னியா நீ என்று தூண்டத் தொடங்கி இருந்தார். மனசில் கண்டதை அப்படியே சொன்னேன் சார், கூட்டலை குறைக்கலை என்றான் கிருஷ்ணன். அப்போ புதையல் தானே இதாது அந்த நந்திச்சாமி காவலில் இருக்குன்னு சொல்கிறது நிஜம்தான் போல என்றார் நாயக்கர். ஐயா, ஒரு புலி வந்ததாக சொன்னானே, அதுதான்யா சிங்கமுத்துவை கடிச்சு துப்பி இருக்குது. மிருகம் கடித்த மாதிரி தான் மார்ச்சுவரி ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் கூட சொன்னேன்ல. அட ஆமாம், அப்போ சிங்கமுத்து புதையல்கிட்டே போயிட்டானா? இருக்கலாம் ஐயா. கூட்டி கழிச்சா ஒன்றுக்கு ஒன்று சரியாகத்தான் இருக்கு. அது எப்படி பட்டய குறிப்பு தெரியாமல் அவன் நெருங்குவான்? இல்லையா, இங்கேயே பட்டய குறிப்பை காணும். அங்கேயோ நெருடிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஒருவேளை பட்டயம் அவங்கக்கிட்ட இருக்குமோ? எஸ்ஐ நெற்றி சுருங்க கேட்டார். இங்கே என் மாளிகை பரனிலே இருந்த பட்டயம் அங்கே எப்படி போக முடியும்? சிங்கமுத்து இங்கே சகஜமாக வந்து போகிறவன் தானே. தினம் வந்து தின காவல் பிராதி எதுவுமில்லே, எல்லாம் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு போவான். ஆக இந்த மாளிகையோடு அவனுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. அதே மாதிரி மந்திரவாதியோட தொடர்பும் இருந்திருக்கு. அப்படி இருக்க மந்திரவாதி சிங்கமுத்துவை பட்டயம் பற்றி சொல்லி சாமர்த்தியமாக எடுத்துகிட்டு வர சொல்லி இருக்கலாம் இல்லையா? பட்டயம் பற்றி மந்திரவாதிக்கு எப்படிலே தெரியும்? என்ன நினைக்கிறேன், நீங்கள் பட்டயத்தை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஃபோட்டோ பிடிச்சே எடுத்துக்கிட்டு போயிருக்கிறதா சொன்னீங்க. அவர் அந்த ரெண்டு பல விதத்திலே முயற்சி பண்ணி பல பேருக்கு தெரிய வந்திருக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் என்ன சிதம்பர ரகசியமாவா வச்சுருந்தீங்க? உங்கள் இரும்பு கஜானாக்குள்ளே வச்சு பூட்டி வைக்காமல் பரன் மேலே போட்டு வச்சுருந்தீங்க. பல பேர் உசுரை வாங்குகிற பட்டயத்தை வீட்டுக்குள்ளே கஜானாக்குள்ளே எப்படி சார் வைக்க மனசு வரும்? கூடவே ஒரு பூத பொம்மை வேற. சரி, அதை விட்டு தள்ளும். பட்டயம் சிங்கமுத்து மூலமாக தான் வெளியேறி இருக்குங்குது என்னுடைய ஊகம். அது எப்படி எனக்கு தெரியாமல் என் மாளிகை பரனுக்குள்ளே ஒருத்தன் உள்ள நுழைய முடியும்? முதல்ல ஒரு கதையை கேளுங்க. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணலை, பெட்டி களவு போயிடுச்சு. அதுக்குள்ளே வச்சுருந்த பணம் மட்டும் களவு போச்சுன்னு எங்கள் ஸ்டேஷனுக்கு அப்பப்போ பல கம்ப்ளைண்ட்டுங்க வரும். விசாரிக்க அவங்க ஒரு 10 நிமிஷம் தன்னை மறந்து கிடந்ததா சொல்லுவாங்க. இன்னமும் நோண்டுடா யாரோ ஒருத்தங்கிட்ட உரசிக்கிட்டு நின்னா அவங்கிட்டே இருந்து ஒரு வாசம் வந்துச்சு, பிறவுதான் எல்லாம் மறந்து போயிடுச்சும்பாங்க. இப்படி பல கேஸுங்க. நாங்களும் விடாமல் புலன் விசாரணை பண்ணி ஒரு களவாணியை பிடிச்சோம். அந்த நாய் பவுடர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் வேலையை காட்டியிருக்கு. அதை முகத்துக்கு நேராக ஊதுனா அம்புட்டு தான். அதை இழுத்து சுவாசிக்கிறவங்களுக்கு நெப்பு நிதானம் போயிடுது. இதை போதை மருந்து கிடையாது. மந்திரவாதிங்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்து இந்த வச்சு களவாடிக்கிட்டு போகிறோம்னு சொன்னான் அவன். இதெல்லாம் தான் நடந்த விஷயம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு தான் இப்போ கேட்குறேன். அப்போ இங்கேயும் அவன் நடந்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா? எஸ்ஐ லட்சுமணன் மிக தீவிரமாக வாதிட்டார். ஆம், அப்படித்தான், அப்படியேதான் என்று மறைந்திருந்த வள்ளி பொண்ணுக்கு கத்த தோன்றியது. அதே சமயம் ஐயனார் முன் செய்த சத்தியமும் அவளை தடுத்தது. ஒன்று மட்டும் உறுதிவே, புதையல் விஷயம் கட்டுக்கதை இல்லை, அது இருக்குது. என்னவோ சொல்கிறீர்? நாயக்கர் ஒரு புது உற்சாகத்தோடு கேட்டார். ஆம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். என் யோகப்படி பட்டயம் சிங்கமுத்துக்கிட்டத்தான் இருக்கணும். ஆனால் அவன் இல்லை. அவன் பொஞ்சாதி அலங்காரத்தை பிடிச்சா நிச்சயம் மேற்கொண்டு என்னன்னு தெரிய வரும். அப்புறம் என்ன, அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க, நானும் அப்போ வரேன். கழுதையை 4 சாத்துதே, உண்மை வெளியில் வந்துடுமில்ல.
ஓடு பூட்டியில் கிடக்குது. சிங்கமுத்து உடம்போட காட்டுக்கு போனவ அப்படியே இங்கேயோ கம்பி நீட்டிட்டா. அவளை பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன் கார்வாரை விட்டா தூக்கிக்கிட்டே வந்துடுவானே. என்ன காளப்பா என்று கான்ஸ்டபிள் கண்ணப்பன் அருகில் நின்றபடி இருந்த கார்வாரிடம் கேட்டார் நாயக்கர். அதுக்கு என்னங்க ஐயா சொன்னா, அது எங்கே இருந்தாலும் இழுத்துக்கிட்டு வந்துடுறேயா என்றார் கார்வார். புறவென்ன புறப்படுவே, 24 மணி நேரம்தான் அவசியம். பிடிச்சி இழுத்தா அந்த கெட்ட நாயை அதட்டலான கட்டளையுடன் புறப்பட்ட கார்வாரை தடுத்தார் எஸ்ஐ லட்சுமணன். நெல்லுங்க கார்வார், நீங்கள் போய் உங்கள் ஜோலியை பாருங்கள், அவளை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார். நாயக்கருக்கு சுருக்கென்றது. யார் பிடிச்சா என்னவே என்றார் வேகமாக. இல்லை, இனி எல்லாம் சட்டப்படியே நடக்கட்டும், அதுதான் சரி. அது சரி, அப்போ புதையல் கிடைச்சா அம்பட்டும் சர்க்காருக்கா? இந்த கேள்வியை இசை லட்சுமணன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது வேலைக்காரன் ஆச்சிமுத்து தன் டிவிஎஸ் 50 ஸ்டாண்டு போட கீழே போட்டுவிட்டு ஐயா ஐயா என்று அலறியபடியே உள்ளே ஓடி வந்து நின்றான். பெருமூச்சு வந்தது அவனிடமிருந்து. என்னய்யா? ஐயா, நம்ம ஆத்தோரம் வேளாமுள்ள கூட்டுக்குள்ளார இருந்து சிங்கமுத்துவோட பெஞ்சாதி அலங்காரத்தோட உடம்பு பொணமாக ஒதுங்கி கிடக்குயா. ஒரு முங்கு போட போன நான் தான் அந்த இழவை பார்க்கவும் அப்படியே ஓடி வர்றேன்யா என்றான். அடுத்த நொடி எல்லோருக்குமே திக்கென்று இருந்தது. கொங்கணர் ஒரு நெடிய விளக்கம் அளித்த பிறகும் அழகிய மணவாளதாசனின் சந்தேகம் துளியும் தீரவில்லை. பெருமாளே, வாசி எப்படி மனிதனின் உணர்வு நிலைகளில் செயல்படுகிறது என்பதை விளக்கிடுங்கள் என்றார். அழகிய மணவாளதாசா, சில விஷயங்களை விளக்குவது கடினம், ஆனால் உணர்வது சுலபம். உன் வயிற்றுக்குள் நீ சாப்பிட்ட உணவு எப்படி ஜீரணமாகிறது என்று யாராவது கேட்டால் உன்னால் என்ன சொல்ல முடியும்? அதே போல இப்பொழுது எவ்வளவு ஜீரணமாகி உள்ளது என்று கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. அதை காட்சிப்படுத்தவும் முடியாது. ஆனால் உன்னால் உணர முடியும். அதுபோல்தான் வாசுவும். உன் வீடு என்பது ஒரு கிரகமே. விண்ணில் உள்ள கிரகங்கள் நகர்ந்தபடியே உள்ளன. நிலத்தின் மிசை உள்ள கிரகம் நகர்வதில்லை. ஆனால் அந்த நிலம் சார்ந்த பூமி எனும் உருண்டை சுழன்றபடிதானே இருக்கின்றது. அதனாலே தானே இரவு பகல் உருவாகிறது. இரவை பகலை வைத்தே நாட்கள் கிழமைகள் உருவாகின. பின் கால நேரம் உருவாயிற்று. இந்த கால நேரங்களுக்குள் கண்களுக்குள் புலனாகாத நட்சத்திர கதிர்களின் போக்கும் இருக்கின்றது. வாழ்வின் கர்ம பலன்களை, அது நல்லதோ தீயதோ, உன் அசைவையும் நட்சத்திரங்களோடு கூடி அசையாத கிரகமான வீடு வழியாகவே அளிக்கின்றன. ஒரு வீட்டின் நீள அகலம் முதல் அதன் உயரம் வரை சகலத்தின் பின்னாலும் ஒரு கணக்கு இருக்கின்றது. அதற்கு ஏற்ப ஒரு தட்பவெட்ப அலைவரிசை அங்கு அமையும். அந்த அலைவரிசையும் உன் சரீர அலைவரிசையும் இணைவதில்தான் உன் உணர்வை உன் வீடு ஆட்டிப்படைக்கும் அடிப்படை உள்ளது. அதற்கு ஏற்பவே உன்னுடைய அறிவும் சிந்திக்கும் செயல்படும். கொங்கணர் அலைவரிசை என்று சொல்லுவதும் ஒருவேளை அழகிய மணவாளதாசனுக்கு புரிந்தது. மேலும் சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். உன் கூரை அமைவது, ஜன்னல்கள் அமைவது, முற்றம் அமைவது, சமைக்கும் இடம் அமைவது, சாப்பிடும் இடம் அமைவது என்று ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு கணக்குள்ளது. அந்த கணக்கு மனையின் நீள அகலத்தை பொறுத்து முடிவாகும். எந்த திசையில் வாசல் இருக்க வேண்டும், எந்த பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது வரை ஒரு வரையறை உள்ளது. இதை கண்டறிந்தவர்கள் யார் பெருமானி? வேறு யார்? விண்ணிலே விஸ்வகர்மா மற்றும் மயன், மண்ணில் என் போன்ற யோகிகள். எப்படி கண்டறிந்தனர்? யோக சக்தியால் தான். அப்படியென்றால் புலன்களை அடக்கு. உன் உடம்பிலும் யோக சக்தி உள்ளது. பிரம்மன் அந்த மட்டில் எவருக்கும் குறை வைக்கவில்லை. ஆனால் எவரும் தன் யோக சக்தியை உணர்ந்து அதை அறிவதே இல்லை. வெந்ததை தின்றுவிட்டு வேலை வரவும் சாகிறராகவே மாந்தர்கள் உள்ளனர். புலன்களை எப்படி அடக்க வேண்டும்? அதற்கு நீ என் போன்ற குருவிடம் சீடனாக தஞ்சம் புக வேண்டும். பிறகு நாங்கள் உங்களுக்கு வழியை காட்டுவோம். வேறு வழிகள் எதுவும் இல்லையா? இருக்கின்றன. நீயாக இரு. என் போன்றோர் மட்டும் வழியில் கேள்விகள் கேட்காமல் நம்பிக்கையோடு நட. அது போதும். நம்பிக்கை வைப்பதில் தானே சிக்கல். அறிவு கேள்விகளை கேட்கிறது. சந்தேகம் உருவாகிறது. என்ன செய்ய?
அதற்குத்தான் கலிபுருஷனை பற்றி சொன்னேன். அவனால் வழிநடத்தப்படும் உலகில் மனிதர்கள் தீய பழக்க வழக்கங்களில் எளிதில் வயப்பட்டு விடுவர். நல்ல ஒழுக்கங்களை கைக்கொள்ள சிரமப்படுவர். எச்சரிக்கை எனும் பெயரில் சந்தேகப்படுவர். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், சந்தேகம், விசாரம் இவை எல்லாமே நான் என்ற அகங்கார மிகுதியால் வருபவைதான். இதை தவிர்த்தவர்களுக்கு ஞானம் பயப்படும். ஞானம் பயப்பட்டால்தான் நுட்பமான வாசு போன்ற சக்திகள் எளிதில் புரிபடும். உங்களோடு பேசியதில் கால நேரம் சென்றதே தெரியவில்லை பெருமானே. சரி, இப்பொழுதாவது உன் மனம் நிறைந்ததா, தெளிந்ததா? ஓரளவுக்கு. நீங்கள் சொன்னது போல் நான் உணர்வுபூர்வமாக உணரும்போதுதான் பூரணமான நம்பிக்கை எனக்கு வரும். அதன் பொருட்டு தாங்கள் என் அரண்மனைக்கு வந்து அதன் வாஸ்து புலம் எப்படி இருக்கிறது என்று கூற வேண்டும். என் ஜலப்பிராண தவம் முடியட்டும், பின் வருகின்றேன். இப்பொழுது நான் புறப்படலாம் அல்லவா? கொங்கணர் விடை பெற்றார். நாச்சிமுத்து சொன்னதை கேட்டு நாயக்கர் ஆடிப்போய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி எஸ்.சி. லட்சுமணனை பார்த்தார். பின்பு, என்னவே இது, அவதான் நம்ம குறின்னு நினைக்கையிலே இப்படி செத்து அழிஞ்சு கிடக்கா என்றார். ஐயா, எதையும் இப்போ பேசுறதுல அர்த்தமில்லை. முதல்ல போய் பாடியை பார்ப்போம், பிறவுதான் என்னன்னு தெரிய வரும் என்று லட்சுமணனும் கான்ஸ்டபிள் கண்ணப்பனுடன் வேகம் எடுத்தார். நானும் வரையில்ல, அந்த கன்றாவியை இந்த கண்ணால் நானும் பார்க்கேன் என்று நாயக்கரும் வாரி சுருட்டி கொண்டு அவர்களோடு கிளம்பினார். மறைவாய் கதவருகே நின்றபடியே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி பொண்ணுக்குள் அலங்காரம் பிணமாக கிடைக்கிறாள் என்ற செய்தி ஒரு கலைமரத்தையே உண்டு பண்ணிவிட்டது. கிருஷ்ணனும் தேனப்பனும் கூட நடந்து ஆற்றங்கரை நோக்கி ஓடிட வள்ளி பொண்ணும் பின் சென்றாள். இல்லை இல்லை, ஓடலானாள். தாமிரபரணி செம்பழுப்பில் தளதளவென 1000 சிவப்பு புறவிகள் போர்க்களத்தில் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு ஓடினார் போல வந்தபடியே இருந்தாள். நடுவானை நோக்கி எரிந்து கொண்டிருந்த சூரியனை அங்கங்கே மேகக்கூட்டங்கள் மறித்ததில் சுள் என்கின்ற ஒருவித இதம் ஊர் முழுக்கவே நிலவிக் கொண்டிருந்தது. அதனால் கரையை அடைத்து மூச்சிறைக்க நின்ற பொழுது ஊரே அங்கு திரண்டு இருந்தது. ஆற்றின் ஓரமாய் வேளாமுள் மரத்தில் திகிடுல தம்புள வளர்த்தி பொட்டலங்காட்டியே அது பொசித்து வளரும். தாமிரபரணி தண்ணீர் கிடைத்தால் சும விடுமா? அது ஆலமரத்திற்கு போட்டியாக வளர்ந்திருந்த அதன் அடர்ந்த கிளைகளில் சில ஆற்றோர நீரோட்டத்தில் மூழ்கி கிடக்க அதனுள்தான் அலங்காரத்தின் உடல் சிக்கி கொண்டு இருந்தது. 2 போலீஸ்காரர்கள் தங்கள் மேல் சட்டையை கழற்றி போட்டுவிட்டு கை வைத்த பனியனுடன் ஆற்றில் இறங்கி லாவகமாக முல்லை விலக்கி உள்ளே சென்று அலங்காரத்தின் உடல் தட்டி கொண்டிருந்த கிளை ஒன்றிடமிருந்து விலக்கி உடம்பை மெல்ல கரைக்கு இழுத்து வந்து கிடத்தினர். கரையில் நின்றபடியே இருந்த போலீசார் எட்டி பார்க்க முனைந்தவர்களை விலக்கி அப்படியே ஒரு வெள்ளை துணியால் உடம்பை மூடினர். சில நொடிகளிலே பார்க்க முடிந்ததில் உடம்பில் எந்த காயங்களும் இல்லை. தண்ணீர் அதிகம் குடித்ததில் வயிற்றில் சற்று வீக்கம் மட்டும் தெரிந்தது. கால் பாதங்களை ஜிலேபி கண்டை மீன்கள் கரித்ததில் தோல் பீந்தாது போல் ஒரு தோற்றம். இளம் சிவப்பு வண்ணத்தில் அழுக்கேயின்றி தெரிந்த பாதங்கள் மட்டும் வெள்ளை துணியை மீறிக்கொண்டு வெளியே தெரிந்தன. கூட்டத்தில் ஒருத்தியாக வள்ளி பொண்ணும் அதை பார்த்தாள். நாயக்கரும் லட்சுமணனும் மிக நெருக்கமாக உடல் அருகே வந்து நின்று இருவரும் பார்ப்பதற்கே போர்த்திய வெள்ளை ஆடை சில வினாடிகள் விலக்கப்பட்டது. பின்பு மூடப்பட்டது. முகத்தில் காயங்கள் இல்லை. அலங்காரம் ஆற்றோரமாய் தூங்குவது போல்தானே இருந்தது. என்ன எஸ்ஐ, பார்த்தா எப்படி தோணுது கேட்டபடியே நாயக்கரிடம், இங்கே இப்போ எதுவும் பேச வேணாம் ஐயா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், நான் திரும்ப வந்துவிட்டு இடத்திலிருந்து பேசுகிறேன் என்று முற்றுப்புள்ளி வைத்தார் எஸ்.ஐ. லட்சுமணன். மோட்டார் பைக்கில் வரும் வழியில் போனில் தகவல் தந்துவிட்டதில் ஆம்புலன்ஸ் ஊடுருவி வந்து நின்றது. உள்ளிருந்து ஸ்ட்ரெச்சர் இறக்கப்பட்டு அடுத்தடுத்து காரியங்கள் ஆரம்பமாயின. கிருஷ்ணனும் மலங்க கூட்டத்தை பார்த்தபடியே இருந்தான். அவனது புதுவித தோற்றத்தை ஊர்க்காரர்கள் சிலர் உற்று பார்த்தபடி இருந்தனர். அதில் ஒருவர் அவன் அருகே வந்து, சாமிக்கு இன்னும் பெறாக்க போகல போல என்றார். சாமி, என்னாச்சு நம்ம ஊருக்கு? முதல்ல காவல்காரன் செத்தான், இப்போ அவன் பொஞ்சாதி, இதையெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கலாமா என்று கேட்டார் இன்னொருவர். கிருஷ்ணன்
அவர்களை திருதிருவென்று பார்த்து முழித்திட வள்ளிப்பெண் கச்சிதமாக உள்ளே புகுந்து, சாமியை உசுப்பாதீங்க அப்பால, அது கோவத்தில் எதுனா சொல்லிட்டா நீங்கள் அம்பட்டுத்தான் என்றிடவும் அவர்களிடத்தில் அலமலப்பு. நீ வா சுவாமி என்று அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு அங்கிருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் நோக்கி நடந்தாள் வள்ளிப்பொன். கிருஷ்ணன் அப்பன் தேனப்பன் நாயக்கரோடும் அவர் கூட்டத்தோடும் இருந்தான். வள்ளிப்பொண்ணுக்கு அது சௌரியமாக ஆயிற்று. ஒதுங்கிய இடம் ஒரு பழைய கட்டிடம். கட்டிடக்காரர் துபாய்க்கு கம்பி கட்டும் வேலை கிடைத்து போய்விட்டதில் வீட்டை கண்காணிக்க ஆள் இல்லை. அது காரை உதிர்ந்து கருவேலமும் ஊமத்தமும் வளர்ந்திருக்க கிடந்தது. இடையில் ஒரு தர்பூசணி கொடியும் வளர்ந்து உள்ளே பஞ்சு பஞ்சாய் காய்கள் கண்களில் பட்டன. ஆத்தி தண்ணிப்பழம் என்று சந்தோஷமானவள் அடுத்த நொடியே அலங்காரத்தின் நினைப்புக்கு மாறி, எலே கிருஷ்ணா, இந்த அலங்காரம் இப்படி செத்து போவான்னு நான் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. 2 நாள் முந்தி தான் என்னாண்ட மனசு விட்டு பேசினா. அவள் சொன்னதையெல்லாம் நினச்சா எனக்கு இப்போ கிருகிருன்னு வருது. எல்லாமே நீ சொன்ன போல விஷயந்தான் என்று கிருஷ்ணன் தன்னை கவனிக்கும்படி செய்தாள். அவன் வெறித்தான். என்ன வெறிக்கு வேற என்ன பண்ண சொல்லுற? அட மூதி, அது என்ன சொன்னிச்சின்னு என்னண்ட கேட்க மாட்டியா? நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன்? மூதி மூதி, அந்த புதையல் உன் மனசுக்குள்ளே பார்த்துமா இப்படி கேட்குற? அது நெசம்னு உனக்கு தெரியலையா? அதுக்கு என்ன இப்போவா? அந்த புதையல் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு உனக்கு தோணலையா? போ பிள்ளை, நானே தலை நோவால் மசிஞ்சு கிடக்கேன். முன்ன மாதிரி இப்போ என் உடம்பு இல்லை, அது தெரியுமா உனக்கு? நான் ஒன்று கேட்டான் நீ ஒன்று சொல்லுதே. என்ன சாமி நீ? என்ன சாமிங்க அதை? இந்த வேட்டி நெத்தியில் பட்ட எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அட கோட்டி, நீ தான் இப்போ இந்த ஊருக்கே சாமி. நாயக்கரே உன் காலில் விழுந்து கும்பிட தயாராக இருக்காரு. இதெல்லாம் எம்பூட்டு பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்? என் தலைவலிக்கு மருந்து தெரியாமல் நான் அல்லல் படுதேன். நான் சாமியாம். தலைவலி டாக்டரை பார்த்து சொல்லு, ஊசி மருந்து கொடுப்பாரு, சரியாக போயிடும். அதை விட்டுட்டு இப்படி புலம்பாதே. அப்புறம் நீ பாட்டும் பழைய மாதிரி கையில் கம்போட ஊரை சுற்றி சுற்றி வராத. சாமி சாமின்னு என்னை கொல்லாத புள்ள, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ நீ தான் உண்மையான சாமி, நான் தான் சாமின்னு தானாக வந்து சொல்கிறவன் சாமி இல்லை. நான் சாமி இல்லைங்கிறவன் தான் சாமி. போதும், நிறுத்து புள்ள. வேறு விஷயம் ஏதாவது பேசு. வேறு விஷயமா? அடே கூறுகிட்ட குப்பா, நீயும் நானும் பேச போகிற விஷயம் இந்த புதையல் விஷயம்தான். நீ மனசு வச்சா அது இருக்கிற இடத்த கூட சொல்ல முடியும். பாரு புள்ள, ஏதோ அப்பப்போ மண்டைக்குள்ளே எட்டுறத நான் சொல்லுறேன். மற்றபடி நெசத்தில் எனக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆமாம், உனக்கு எதுக்கு அந்த புதையல் ஆசை? நல்லா தானே இருந்த நீ. போ. இப்போ அதுக்கு ஏகப்பட்ட போட்டி. நாம் விட்டா ஒரு மந்திரவாதி தூக்கிட்டு போயிடுவான். புதுசாக போலீஸ் வேற. சும்மா கிடந்த நாயக்கரும் இந்த ஆசை வந்துடுச்சு போல. அதனால் இதை யாருக்கும் அதை பற்றி தெரியாது. ஆனால் அதுவோ நீ தேடாமலேயே உன் மனசுக்குள்ளே காட்சி தருது. அதனால் அதை நீ விட்டுடக்கூடாது. அதே சமயம் உனக்குள்ள அது தெரிஞ்சாலும் யார்கிட்டேயும் நீ சொல்லக்கூடாது. சொல்லாமல் மூதி நீ சொல்கிறத வச்சே அதை கண்டறிஞ்சு எடுத்தாலும் எடுத்துடுவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் வாயை மூடிக்கிட்டீரு. இந்த விஷயத்தில் கொஞ்சம் என் பேச்சை கேளு. என்ன பிள்ளை? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.